திணை ஓட்ஸ் வெஜிடபிள் ரொட்டி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். திணை ஓட்ஸ் வெஜிடபிள் ரொட்டி செய்ய தேவையான பொருட்கள்: திணை மாவு 1 கப், பொடித்த ஓட்ஸ் 1/4 கப், பொடியாக அரிந்த கேரட் விரும்பும் அளவு, காலிஃப்ளவர் சிறிதளவு, அரிந்த குடமிளகாய் சிறிதளவு, சில்லி ஃப்ளேக்ஸ் விரும்பும் அளவு, 25 கிராம் சீஸ், முட்டைக்கோஸ் சிறிதளவு, அரிந்த வெங்காயம் சிறிதளவு, தேங்காய் துருவல் விரும்பும் அளவு, தேவையான அளவு உப்பு, எண்ணெய் தேவைப்படும் அளவு. திணை ஓட்ஸ் வெஜிடபிள் ரொட்டிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்தாச்சு இல்லைங்களா? இப்போ எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்கிறேங்க. முதல்ல வந்து இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபைனாக. முதல்ல இதெல்லாம் வந்து மிக்சியில் போட்டு லேசாக திருப்பிக்க போகிறேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா அதை மாவோட பிளெண்ட் ஆகும். கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம், காலிஃப்ளவர், கேரட், முட்டைக்கோஸ், குடமிளகாய். இப்போ இதெல்லாம் பச்சையாகவே மிக்சியில் போட்டு ஒரே ஒரு தடவை திருப்பிக்கலாங்க. கொஞ்சம் ஃபைனாக இருந்ததுன்னா நம்ம வந்து மாவில் போட்டு பிசைஞ்சாக்க தட்டுறதுக்கு சுலபமாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப திக்காக வரும். அதனால் ஒரு தடவை மிக்சியில் போட்டு இப்படி இயக்கி எடுத்துக்க போகிறேன். பல்ஸ் மோடில் வச்சுட்டு அப்புறம் தேங்காய் தூள் சேர்த்துட்டு ஒரு தடவை திருப்பி எடுத்துட்டேங்க. இப்போ இந்த மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதோட வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ மாவு பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். இதுக்கெல்லாம் அதிகம் பிடிக்காதுங்க, வெஜிடபிள் சேர்த்துக்கிறதுனால கொஞ்சமாக தான் பிடிக்கும். சில்லி ஃப்ளேக்ஸு இது நம்ம விருப்பம், பச்சை மிளகாய் வேணாலும் போடலாம், இல்லை சில்லி ஃப்ளேக்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் ஆரிகானோ, மிக்சட் ஹர்ப்ஸ் அந்த மாதிரி எது வேணால் கூட போட்டுக்கலாங்க. இப்போ இதை வந்து லேசாக கலந்து விட்டுறேன். இதோட திணை மாவு சேர்த்துக்கலாம். திணை ப்ரோட்டீன் ரிச் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். மெயினாக வந்து குழந்தைங்க வந்து வெஜிடபிள்ஸே சாப்பிடாதவங்களுக்கு எப்படி சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது. அதோட ஓட்ஸு எல்லாருக்கும் தெரியும், சால்யூபிள் ஃபைபர்லேருந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது ஓட்ஸில். கொஞ்சமாக போட்டுக்கலாம், ஏன்னா ஓட்ஸ் வந்து சேர்க்குறப்ப அதிகமாக வந்து இதை தளர்ந்துடும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட வந்து சீஸ் துருவல் சேர்த்துக்கிறேங்க. சீஸ் ஃப்ளேவர் இருந்தால் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. கோதுமை மாவுனா நம்ம வந்து பச்சை தண்ணியை ஊற்றலாங்க. ஆனால் எந்த விதமான சிறுதானிய மாவு எடுத்தாலும் இளம் சூடு இருக்கிற தண்ணி, கொஞ்சம் சூடாக இருக்கிற தண்ணி ஊற்றுனீங்கன்னா தான் நம்மளுக்கு அது ஒரு ஹோல்டு கிடைக்கும். ரொம்ப கொதிக்கிற சூடு இல்லைங்க, ஓரளவுக்கு சூடு இருக்கிற தண்ணி. கோதுமை மாவுனா தண்ணி கம்மியாக பிடிக்குங்க. திணை மாவுக்கு வந்து நல்ல தண்ணி இழுத்துக்கும். கவனம் தேவை, கரெக்டான பதமாக மாவு பிசைச்சிக்கணும். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆனால் தளர்ந்துடுங்க. அதனால் நம்ம எப்போ தட்டுறோமோ அப்போ தான் பிசையணும். எப்போவுமே இதில் க்ளூட்டனே இல்லைங்கிறதுனால தான் இந்த பசத்தன்மை இருக்காது. தண்ணி போடுறப்ப கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போ இதுக்கு வந்து நம்ம வாழை இலையை எடுத்துக்கிட்டு அதில் எண்ணெய் பூசிட்டு சின்ன சின்னதாக தட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு உருட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பாருங்கள், ஈவனாக உருட்டிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் தொட்டு உருட்டியிருக்கேன். இப்போ இதை வந்து வாழை இலை எடுத்துக்கலாம். வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் பூசி வச்சுருக்கேன். உருட்டினதை எடுத்துகிட்டு நம்ம தட்டிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கோங்க கைக்கு. இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு விரும்புகிற மாதிரி கொடுக்கணுங்கிறதுக்காக சீஸ் சேர்த்துருக்கேன், எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துருக்கேங்க. வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது இப்படி இன்டெரக்டாக அவங்களுக்கு தெரியாதபடி கொடுக்கணுங்கிறதுக்காக, அதனால சின்னதாக பண்ணுறேன். இப்போ இதை தோசைக்கல்ல தலைகீழ திருப்பி போடலாம். அதில் ஒரு சின்ன தொலை போட்டிருக்கேங்க. இப்போ இதை மாற்றிக்கலாம். ஒட்டுற மாதிரி இருந்தது, மத்தியில் கொஞ்சம் எண்ணெய் தடவிடுங்க. இன்னொரு தடவை இன்னொன்று தட்டிக்கலாம். இப்போ இதையும் இதில் போட்டுடலாம். இப்போ இதை வந்து மேலே மூடி வச்சிடலாம். எப்போதுமே சிறுதானியத்தில் எது பண்ணாலும், தோசை ரொட்டி பண்ணாலும் மூடி வைக்கணும், இல்லைன்னா மேலே வந்து ஒயிட்டாக தெரியும். இது மெதுவாக எடுக்கலாம்.
லெட் அஸ் வெல்கம் கற்பகவல்லி. வணக்கம் கற்பகவல்லி. வணக்கம் மேம். ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா நியூட்ரிஷன் இருக்கு. படிச்சு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இது நான் செஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா திணை ஓட்ஸ் வெஜிடபிள் ரொட்டி. திணை அதிகம், ஓட்ஸ் கொஞ்சம் குறைவு, பவுடரு. அதோட எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டிருக்கேன், இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். ஜஸ்ட் குழந்தைங்க விரும்பணுங்கிறதுக்காக சீஸ் சேர்த்துருக்கேன். அது நிறைய சேர்த்துல, ஒரு ½ கியூப் சேர்த்துருக்கேன். இந்த ரோட்டி வந்து ஸ்கூல்ல இருந்து அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ப்ரோட்டீன் ரிச்சாக எடுத்திருக்கேன். இதில் குறைகள் நிறைகள் எது இருந்தாலும் சொல்லலாம். ஃபைன் மேம், நல்லா இருக்குது, பார்க்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் ஸோ ஹெல்தி ஒன்று. அண்ட் செகண்ட் வந்து மேஜராக குழந்தைங்க ரிட்டர்ன் வரும்போது தான் அந்த பெரிய ஒரு ஹங்கர் ப்ராங்குன்னு சொல்லுவோம். அதாவது ரொம்ப பசிக்கிற டைம்னு சொல்கிறது வந்து அந்த ஸ்கூலை விட்டு வரும்போது. பிகாஸ் நீங்கள் என்னதான் டேஸ்டியாக பேக் பண்ணி கொடுத்தாலும் இட் இஸ் டிஸ்ட்ரிபியூட், அதாவது நிறைய குழந்தைங்க சேர்ந்து சாப்பிட்றதுனால ஃபுல்லாக அந்த குழந்தைக்கு கிடைக்கிறது இல்லை. அண்ட் ஆல்சோ நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்க போது நிறைய ரொம்ப பசிக்கும் அந்த டைமில். ஸோ அப்போது ஒரு பேரண்ட்டாக இருந்து ஹெல்த்தியாக ஸ்நாக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா ரெசிபீஸ் பார்க்குறாங்க, நிறைய புதுசாக கற்றுக்குறாங்க. ஹாப்பி அபவுட் தட். பட் ஆனால் அதில் ஹெல்தி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து டேக்லைனாக வச்சுட்டு நிறைய தேவையில்லாத ஃபுட் இன்க்ரீடியன்ஸ் வந்து ஜாஸ்தி பண்ணிக்கிறாங்க. இப்போ ஸ்பெஷலாக இப்போ சொல்லணும்னா ப்ரோட்டீன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு எவ்ரி டைம் ஏதோ ஒரு வகையில் பேசிகிட்டே இருக்கும். ஸோ ப்ரோட்டீன் எங்கேருந்து கிடைக்குதுங்கிறதுல ஒரு நாலேஜ் பெருசாகவே இல்லாமல் அன்ஹெல்தியான சில சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனையும் ரொம்ப ஈஸியாக எவ்ரிடேல இன்கார்பரேட் பண்ணுறது. அதில் ஒரு 4-5 இன்க்ரீடியன்ட் சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சொல்கிறது வந்து நான் பன்னீர் சொல்லுவேன். பன்னீர் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால எவ்ரிடே கொடுக்கறது. பன்னீரில் ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு சொல்லி பன்னீர் ஃபிங்கர்ஸ்ன்னு வாங்க, பன்னீர் ரோட்டிங்கிறது. ஸோ அந்த பன்னீரை எதுலலாம் போட முடியும் அப்படிங்கிற மாதிரி போடுறது. பட் அதுவே வந்து உங்களுக்கு ஃபேட் கண்டென்ட் அதிகம். அதுவும் குட் ஃபேட்ஸ் கிடையாது, அது வந்து ரொம்ப ஜாஸ்தி உங்களோட எக்ஸ்ட்ரா பாடி டெபாசிஷன், அந்த உடம்புல போய் சேர்ற ஃபேட்டை வந்து ஜாஸ்தி பண்ணுது. செகண்ட் வந்து சீஸ். இப்போ வந்து இவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் தான் போட்டாங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். அது ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்டை வந்து அதிகப்படுத்துறதுக்கு. பட் ஆனால் அந்த சீஸை மட்டுமே ஒரு ஸ்நாக்காக வச்சு பண்ணுறது அப்படிங்கிறது இட்ஸ் கம்ப்ளீட்டாக. சீஸ் எதுக்காக குடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகெயின் அது ஒரு கான்செப்ட் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரோட்டீன்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக இல்லை, அதுலேருந்து என்ன மேக்ஸிமம் ப்ரோட்டீன் உங்களுக்கு கிடைக்கும்ன்றது தெரியாது. அண்ட் ஆல்சோ சீஸ் வந்து ஒரு நேச்சுரலான ஒரு ப்ராசஸ்டான ஒரு மில்க் ப்ராடக்ட். அந்த சீஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அவ்வளோ சால்ட், அவ்வளோ எடிட்டிவ்ஸ் எல்லாம் போட்டுட்டு தான் உங்களுக்கு சீஸாக வருது. ஒரிஜினல் சீஸ் அப்படிங்கிறது இருக்குது, அதை நம்ம யாருமே அதை யூஸ் பண்ணுறதில்ல, அது ஹெல்தி. பட் ஆனால் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு ப்ராசஸ் சீஸ், ஒரு க்யூப்ஸில் அவ்வளோ சோடியம் இருக்குது. ஸோ நீங்கள் சின்ன வயசுலேயே அந்த குழந்தைங்களுக்கு அவ்வளோ சோடியமும் ப்ராசஸ்ட் சீஸையும் கொடுக்கும்போது வெயிட் ரொம்பவே ஜாஸ்தி ஆகும். அண்ட் தேர்ட் இன்க்ரீடியன்ட்னு சொல்லணும்னா கோதுமை ஹெல்தி தான், இல்லைன்னு நான் சொல்லலை. எல்லா சீரியலுமே ஹெல்தி தான். பட் ஆனால் அது எவ்வளோ தூரம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது. எப்படி ஒயிட் ரைஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக உங்களோட இன்சுலின் ஸ்பைக் பண்ணுமோ அதே மாதிரி தான் கோதுமையிலையும். பெருசாக ஒரு வித்தியாசமும் இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. பட் அதுவுமே நீங்கள் வந்து ஸ்டோர் பாட், அதாவது கடையிலேருந்து கோதுமை மாவு வாங்கி பண்ண போகிறீங்கன்னா நிச்சயமாக அதில் எந்த ஃபைபருமே இல்லை. ஸோ அதை நீங்கள் ஹெல்தின்னு நினச்சி எவ்ரிடே உங்கள் குழந்தைக்கு கொடுக்குறீங்கன்னா நிச்சயமாக இல்லை. ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஸ்நாக் பண்ணுற பேரண்ட்க்கு இந்த மாதிரி ஸ்நாக் எல்லாம் ஒரு பெரிய ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லுவேன். ஸோ இப்போ இந்த ஸ்நாக்ல பார்த்தீங்க அப்படின்னா, இது ஸ்நாக்குங்கிறது இல்லை, ஒரு கம்ப்ளீட் மீலாவே சாப்பிடலாம். ஸோ டின்னரில் பெரியவங்களுக்கெல்லாம் சீஸை மட்டும் எடுத்துட்டு ஒரு க்ளூட்டன் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ க்ளூட்டன் ஃப்ரீ அப்படின்னா கோதுமையில் ஒரு ப்ரோட்டீன், அதுதான் க்ளூட்டன். அந்த க்ளூட்டனை எடுத்துட்டீங்க அப்படின்னா எதுவாக இருந்தாலும் க்ளூட்டன் ஃப்ரீ தான். ஸோ மோஸ்ட் எல்லா மில்லட்டுமே க்ளூட்டன் ஃப்ரீ தான், எதுலேயுமே க்ளூட்டன் இல்லை. ஏன் அந்த க்ளூட்டன் வேண்டாம் அப்படின்னா, அது ஒரு ப்ரோட்டீன், கொஞ்சம் நிறைய இன்ஃப்ளமேஷன் பாடிக்கு கொடுக்குது, அதாவது நிறைய வீக்கம். ஸோ உள்ளுக்குள்ளே போய் நிறையா கட் இஷ்யூஸ் கொடுக்கறதுனால க்ளூட்டனை அவாய்ட் பண்ணிடுறது பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் இந்த மாதிரி திணையாக இருக்கட்டும், மற்ற நிறையா மில்லட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த ரோட்டியை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஒரு நல்ல ஹெல்தி மீல்னு சொல்லுவேன். குழந்தைங்களுக்குன்னு எடுத்திங்கன்னா ஒரு
கம்ப்ளீட் ஸ்நாக். அண்ட் சீஸ் வந்து டேஸ்ட்காக போட்டிங்கன்னா ஓகே, அது இல்லாமல் ரீப்ளேஸ்மெண்ட்டாக டோஃபு போட்டுக்கிறது இஸ் அ குட் ஆப்ஷன். மற்ற ஏதோ ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ் போடணுன்னாலும் போடலாம். ஒரு சஜஷன் நான் சொல்லணும்னா, ரெசிபியாக சொல்லலை, நியூட்ரிட்டிவாக சொல்கிறது என்னென்னா ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோங்கிறது ஒரு ஹெல்தியான ஒரு ஃபைபர்ஸ் ரிச் ஸ்நாக். ஸோ இந்த மாதிரி ரோட்டீஸில் அதை மேஷ் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னமும் கார்போஹைட்ரேட் ரிச், ஃபைபர் ரிச் அப்படின்னும் போது ரொம்ப செஷைட்டாக ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப நேரம் பசிக்காமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் ஆடட் அட்வான்டேஜ். ஸோ இதோட ஒரே ஒரு அட்வைஸ், டொமேட்டோ சாஸ் மட்டும் வச்சு சர்வ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மேம் வைக்கிறது வந்து ஒரு கேரட் வச்சுருக்காங்க, பட் எனி சட்னிஸ், ஒரு க்ரீன் சட்னியாக இருக்கலாம், ஏதாவது ஒரு ஹோம்மேட் சட்னி இஸ் ஃபைன். மயோனேஸாக இருக்கட்டும், இல்லை வந்து டொமேட்டோ சாஸாக இருக்கட்டும். ஸோ என்னோட குழந்தை வந்து ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் சாப்பிடும். ஆனால் இந்த மாதிரி ஒரு சைட் டிஷ்ஷோட சாப்பிடும்னா கண்டிப்பாக அந்த வந்து அவாய்ட் பண்ணிக்கிறதே பெட்டர்னு சொல்லுவேன். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் மேம். ஸோ யா, இல்லை ஆக்சுவலி வென் வி சி இவ்வளோ மயோனைஸ் சாப்பிட்றாங்க, எவ்வளோ அதான் சொன்னேன். சாப்பிட்றாங்க, ரியலி பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமா ஸோ இருக்கு. இந்த ஒரு பீஸ் ரோட்டி சாப்பிட்றதுக்கு ஒரு பெரிய பவுல் ஆஃப் ஒரு டொமேட்டோ சாஸ் வச்சுடுறாங்க. ஸோ இதுக்கு எதுவுமே பேலன்ஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ அதில் இருக்கிற சோடியமும் சுகர் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், இதில் இருக்கிற ஹெல்த் நியூட்ரியன்ஸை எதுவுமே அப்சர்வ் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணிடும். நீங்கள் என்னதான் ஹெல்தி கொடுத்தாலும் இப்படி ஒரு சைடில் ஒரு டிஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே எஃபர்ட் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுது. ஸோ இந்த விஷயம் தான் எல்லாருக்கும் ரீச் ஆகணும், எஸ்பெஷலி சின்ன குழந்தைங்க வச்சிருக்கிறவங்க. அவங்களுக்கு தெரியாது இல்லையா, டொமேட்டோ சாஸ் கொடுக்கக்கூடாது, எனக்கோ ஒரு நாள் கட்லெட்டுக்கு சாப்பிட்டா பரவாயில்ல, எவ்ரிடே ஃபார் எவ்ரி திங் இட் இஸ் நாட் குட் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சாக்கா இனிமேல் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனிஹவ், தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஷேரிங் சச் என்ன சொல்கிறது வண்டர்ஃபுல் அண்ட் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் டு எவ்ரிபடி. அடுத்த வாரம் சந்திக்கலாமா? வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.